அவர் என்ன களத்துல இறங்கி வந்தாரு வரலன்னு அவரை பற்றி நான் கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் இன்னும் அவருடைய செல்வாக்கையும் நிரூபிக்கல. வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவரை பற்றி இப்போ நம்ம சொல்வதற்கோ கருத்து சொல்வதற்கோ இந்த நேரத்தில் ஒன்றும் செய்திகள் இல்லை. கவர்னர் எது ஏன்னா சொல்ல முடியாது. கருத்து ஏதாச்சும் ஒரு தேர்தலில் சந்திச்சு போய் நடக்கிறது சொல்லியிருக்கலாம். அவர் வெற்றி பெறக்கூடலாம், வெற்றி நல்லது முடியாமையே இருக்கலாம். அவரை பற்றி இப்போ அபிப்பிராயம் சொல்றதுன்னா அமையலாம், அமையாமல் போகலாம். கூட்டணி அமைகிறதெல்லாம் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தான் முடியுது. கவர்னர் பத்தி உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? நடவடிக்கை உச்ச நீதிமன்றம் கட்டணம் பூரா நானும் படிச்சு பார்த்தேன். பூரா சட்டம் அது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு பற்றியெல்லாம் அவங்க கருத்து சொல்றது அவ்வளோ சரியா இருக்காது. உச்ச நீதிமன்றத்தில் எல்லாம் இல்லாது. ஆனால் அவங்க ரொம்ப டீப்பாக நல்லா கவனிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் ரொம்ப கவனிக்கிறாங்க. எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதை பற்றி நம்ம கருத்து உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பு வெளியே வராமல் அதை பற்றி அபிப்பிராயமும் கருத்தை சொல்ல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா கவர்மெண்ட்? அதை பற்றி அது இல்லை. அப்படி பார்த்தா இன்றைக்கு இந்த திமுக ஆட்சி மேல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு இது அது